வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மான்ஹவா தமிழ். இங்கே நீங்கள் சிறந்த மான்ஹவா, மங்கா மற்றும் மன்ஹுயா கதைகளின் முழு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். அப்படின்னா வாங்க கதைக்குள் போகலாம். கல்லூரியில் இருந்து கிராஜுவேட் ஆனவுடன் எம்சியின் ஏம்சி கேர்ஃப்ரெண்ட் அவரை விட்டுவிட்டு 2.5 மீட்டருக்கும் அதிகமான உயரமும் கிட்டத்தட்ட 300 கிலோ எடையும் கொண்ட ஒரு குண்டான நபருடன் சென்று விடுகிறாள். ஆனால் அகாடமி ஆப் ஆர்ட்ஸின் கேம்பஸ் அழகி சூயூஃபே திடீரென போன் செய்யும்போது அவரது வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது. இருவரும் ஒரே ஒரு முறை நிலவழியில் சந்தித்துக் கொண்டனர். இருவரும் சேர்ந்து மது அருந்தினர் மற்றும் போதையில் ஒரு ஹோட்டலில் இரவைக் கழித்தனர். அதன் பிறகு அவர்கள் எப்போதுமே மீண்டும் சந்திக்கவில்லை. இப்போது திடீரென சூயூஃபை அவரை மருத்துவமனைக்கு வருமாறு அழைக்கிறாள், ஏனெனில் அவள் குழந்தைகளை பெற்றெடுக்கப் போகிறாள். பிரசவம் ரிஸ்கானது என்பதால் டாக்டர் கன்சென்ட் ஃபார்ம் குடும்ப உறுப்பினரின் கையெழுத்தை கேட்டார். சி முற்றிலும் குழம்பி போய் தான் அவளது குடும்ப உறுப்பினர் இல்லை என்று மறுத்துவிடுகிறான். அப்போது சூயூஃபை ஒரு உண்மையைச் சொல்லி அவன் தூக்கி வாரிப் போட வைக்கிறாள். அவளது வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் அனைவரும் எம்முசியின் குழந்தைகளே என்று கூறுகிறாள். எம்முசி அவள் சொல்வதை நம்பவே இல்லை. சூயூஃபை வேறு யாரோடையோ குழந்தைகளின் பொறுப்பை தன் தலையில் சுமத்த பார்க்கிறாள் என்று அவன் நினைக்கிறான். அவன் போனை துண்டிக்க முற்படும்போது அவனுக்கு முன்னால் ஒரு மிஸ்டீரியஸ் சூப்பர் டேட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிறது. முதல் மிஷன், மருத்துவமனைக்குச் சென்று கன்சென்ட் ஃபார்மில் கையெழுத்திடுவது. இதன் ரிவார்டு 2 லட்சம் யுவான். இரண்டாவது மிஷன், பிரசவத்தின் போது சூயூஃபையுடன் இருப்பது. இதன் ரிவார்டாக பேபி சப்ளைஸ் மற்றும் ஃபார்முலா கிடைப்பது. மூன்றாவது மிஷன், குழந்தைகளுக்கு பெயரிடுவது. இதன் ரிவார்டாக ஒரு சொகுசு அபார்ட்மெண்ட். சிஸ்டம் ஆக்டிவேட் ஆனது என்றால் குழந்தைகள் உண்மையிலேயே அவனுடையவைதான் என்று எம்ஹுசிக்கு புரிந்துகிறது. உடனே தாமதிக்காமல் உண்மையை அறிய மருத்துவமனைக்கு விரைந்து செல்கிறான். மருத்துவமனையில் சூயூஃபெயின் சீனியர் அவருக்கு ஆறுதல் கூறிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கன்சென்ட் ஃபார்மில் கையெழுத்திட ஒருவருக்காக காத்திருக்கிறார்கள். சூயூஃபை ஒரே நேரத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுக்கப் போவதாக டாக்டர் கூறுகிறார். 4 குழந்தை பேறு குவாட்ருப்ளேட்ஸ் மிகவும் அரிதானது மற்றும் பிரசவத்தின் போது ஆபத்து அதிகம். எம்சி இன்னும் அதிர்ச்சியில்தான் இருக்கிறான், ஆனாலும் கன்சென்ட் ஃபார்மில் கையெழுத்திட்டு விடுகிறான். அவன் கையெழுத்திட்டவுடன் சிஸ்டம் உடனடியாக அவரது அக்கவுண்டில் 2 லட்சம் யுவானை மாற்றுகிறது. இவ்வளவு சிறிய விஷயத்திற்கு இவ்வளவு பெரிய ரிவார்டை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். இது வெறும் தொடக்கம்தான் என்று புரிந்து கொள்கிறான். சூயூஃபெயின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோபமாக எம்முசியை எதிர்கொண்டு கர்ப்ப காலத்தில் சூயூஃபெய்யை தனியாக விட்டுவிட்டதாக குற்றம் சாட்டுகிறாள். அன்று இரவு நடந்தவை இருவரின் சம்மதத்துடன் தான் நடந்தன என்று எம்முசி விளக்குகிறான். ஆனால் அதற்குள் சூயூஃபெய்க்கு பிரசவ வலி லேபர் பெயின் தொடங்குகிறது. நர்ஸ்கள் உடனடியாக அவளை டெலிவரி ரூமிற்கு அழைத்துச் செல்கிறார்கள். எதிர்பாராத அந்த இரவின் காரணமாகத்தான் இப்போது தந்தை ஆகப் போகிறோம் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் சி இனி தன் பொறுப்பிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று தன் மனதுக்குள்ளேயே தீர்மானிக்கிறான். கடும் டென்ஷனுக்குப் பிறகு டாக்டர் வெளியே வந்து நல்ல செய்தியை கூறுகிறார். பிரசவம் வெற்றிகரமாக முடிந்தது. சூயூஃபை பாதுகாப்பாக 4 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அவர்களில் 3 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் அடங்குவர். அவளும் குழந்தைகளும் நலமாக இருக்கிறார்கள். எம்சி நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு சூயூஃபையை சந்திப்பதற்கு முன்பு அவளுக்கு உணவும் தேவையான பொருட்களையும் வாங்க முடிவு செய்கிறான், ஏனெனில் அவனுக்கு பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பற்றி எதுவும் தெரியாது. உடனே பேரண்டிங் பற்றி தேடத் தொடங்குகிறான். அப்போது சிஸ்டம் அவனுக்கு போஸ்ட்ப மற்றும் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு பற்றிய முழுமையான கலைக்களஞ்சியத்தை என்சைக்ளோபீடியா ரிவார்டாக வழங்குகிறது. மேலும் குழந்தைகளுடன் எவ்வளவு நேரம் செலவிடுகிறானோ அந்தளவுக்கு சிறந்த ரிவார்டுகள் எதிர்காலத்தில் அன்லாக் ஆகும் என்றும் சிஸ்டம் கூறுகிறது. எம்சி சூயூஃபெயின் அறைக்குள் சென்று அவளுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துவிட்டு அவளை தன் மனைவி என்று அழைக்கிறான். இதைக் கேட்டு சூயூஃபை அதிர்ச்சியடைகிறாள், ஏனெனில் எம்சி தன்னுடன் தங்குவான் என்று அவள் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் சி அவளது கைகளைப் பற்றிக் கொண்டு இனி இருவரும் சேர்ந்து குழந்தைகளை வளர்ப்போம் என்று உறுதியளிக்கிறான். இதைக் கேட்டு அவளது கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வருகிறது.
நான் கர்ப்பமாக இருப்பதை என் குடும்பத்தினரிடம் சொன்னபோது அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். 4 அழகான குழந்தைகளை பெற்றெடுத்தார். கதாநாயகி தனக்கு உணவு கொண்டு வந்த மூத்த சகோதரியுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள். பிரசவத்திற்குப் பிறகு சூயூஃபெய்க்கு சாப்பிட நர்ஸ்கள் அரிசி சூப் அல்லது முட்டை சூப் போன்ற லேசான உணவையே பரிந்துரைக்கிறார்கள். சிஸ்டம் தனக்கு கொடுத்த அறிவின் மூலம் சிக்கு இது முன்பே தெரியும் என்றாலும் இன்டர்நெட்டில் படித்து தெரிந்து கொண்டதாகச் சொல்லி சமாளிக்கிறான். குழந்தைகளை பார்த்த மகிழ்ச்சியில் இருக்கும் எமுசிக்கு சிஸ்டம் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான ரிவார்டை வழங்குகிறது. இந்த முறை நகரத்தின் மிகப்பெரிய லிஸ்டட் நிறுவனங்களில் ஒன்றான ஜுன்லின் குரூப் 40% உரிமை பங்கு அவனுக்கு கிடைக்கிறது. இதை பார்த்து எமுசி முழுமையாக அதிர்ச்சியடைகிறான். ஒரு வாரம் கழித்து சூயூஃபையும் குழந்தைகளும் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார்கள். எமுசியின் சிறிய வாடகை அப்பார்ட்மெண்டிற்கு அவர்கள் வருகிறார்கள். தன் கடந்த காலத்தைப் பற்றி எமுசி அவளிடம் கூறுகிறான். தன் குடும்பம் கோடீஸ்வரர்களாக இருந்தது என்றும் நிறுவனத்தின் திவால் நிலைக்குப் பிறகு எல்லாம் இழந்துவிட்டதாகவும் கூறுகிறான். விரைவில் நல்ல வீட்டுக்கு மாறுவோம் என்று ஆறுதல் கூறுகிறான். குழந்தைகளுக்கு பெயரிடும் நேரம் வருகிறது. 3 பெண்களுக்கு ஷாஹான், வன்னுவன், ஜயன் என்றும் மகனுக்கு ஏச்சேன் என்றும் பெயரிடுகிறார்கள். பெயரிடும் விழா முடிந்ததும் சிஸ்டம் ஷான்ஷான் ரெசிடென்ஸ் ஒரு சொகுசு அப்பார்ட்மெண்ட் ரிவார்டாக கிடைத்ததாக அறிவிக்கிறது. அதன் சாவிகள் அவன் பாக்கெட்டிலும் சட்டப்பூர்வ ஆவணங்கள் லிவிங் ரூம் டிராயரிலும் இருப்பதாக சிஸ்டம் கூறுகிறது. அப்போது அவனுக்கு வரும் போனில் மறுமுறையில் உள்ள நபர் மிகுந்த மரியாதையுடன் பிரசிடென்ட் என்று அழைத்து எப்போது கம்பெனியை பொறுப்பேற்க வருகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போதுதான் ஜுன்லின் குரூப்பின் 40% பங்குகளால் அவன் நிறுவனத்தின் புதிய ஓனர் ஆகியிருப்பது அவனுக்கு புரிய வருகிறது. கம்பெனிக்குச் செல்லும் எமுசியை பார்த்து அனைவரும் இளைய பையன் தவறான இடத்திற்கு வந்துவிட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் வைஸ் சேர்மன் யாங் மிங்ஸு அவனுக்கு மரியாதை செலுத்தி 50 மில்லியன் யுவான் கான்ட்ராக்டை நீட்டும்போது அனைவரும் அதிர்ந்து போகிறார்கள். நிறுவனத்தின் டெய்லி ஆபரேஷன்ஸை யாங் மிங்ஷுவிடம் ஒப்படைத்துவிட்டு தன் பர்சனல் செக்ரட்டரி ஜூ ஷூஃபிங் சென்று 5 மில்லியன் யுவான் தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்றச் சொல்கிறான். அந்த பணத்தை கொண்டு தன் பெற்றோர் மீதான கடனை அடைக்க திட்டமிடுகிறான். தன் குடும்பத்தை ஒரு பிரம்மாண்டமான இடத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்பி சூயூஃபெய்யை ஷான்ஷான் ரெசிடென்ஸுக்கு அழைத்துச் செல்கிறான். நகரின் மிக விலையுயர்ந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து சூயூஃபெய் வியந்து போகிறாள். அது அவனுடைய சொந்த வீடு என்று தெரிந்ததும் அவளுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அதே நேரத்தில் அங்கு காரில் வரும் அவரது எக்ஸ்-கேர்ள்ஃப்ரெண்ட் எமுசியை பார்த்து ஏழையாக எண்ணி கேலி செய்கிறாள். அவன் 918 ஸ்பைடர், பாஷ் 918 ஸ்பைடர், சூப்பர் காரின் உண்மையான ஓனர் என்று ஷோரூம் மேனேஜர் வந்து தலைவணங்கி சாவியை கொடுத்ததும் அவளது முகம் வெறிப்பேறிப் போகிறது. அவளால் அதை நம்பவே முடியவில்லை. வீட்டிற்கு திரும்பியதும் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவது, டைப்பர் மாற்றுவது என எல்லாவற்றையும் சிஸ்டம் தந்த கால்டியர் திறமைகளைக் கொண்டு மிகச் சிறப்பாகச் செய்கிறான் எமுசி. இதற்கிடையில் சூயூஃபெய்யின் தோழி ஷிச்சி ஜுன்லின் குரூப்பில் வேலைக்கு முயன்று தோல்வியடைந்து வருத்தப்படுவதை அறிகிறான். உடனே தன் செக்ரட்டரி ஜோ ஷோஃபிங்குக்கு போன் செய்து ஷிச்சியின் இன்டர்வியூவை எளிதாக்க உத்தரவிடுகிறான். கதாநாயகன் ஷோரூமுக்கு கார் வாங்கச் சென்றிருந்தபோது அங்கு வந்த அவரது முன்னாள் காதலி அவன் ஒரு ஏழை என்றும் அவனிடம் கார் வாங்குவதற்கு பணம் இல்லை என்றும் கூறி அவனை மட்டமாக பேசி கேலி செய்தாள். பாதுகாப்பு ஊழியரின் செயல். அவள் சொன்னதைக் கேட்டு அங்கிருந்த பாதுகாப்பு ஊழியரை அழைத்து கதாநாயகனை அங்கிருந்து வெளியேற்றுமாறு அவளது தரப்பு நபர் முயற்சி செய்தார். மேலாளரின் தலையீடு. பாதுகாப்பு ஊழியர் கதாநாயகனை வெளியேற்ற முயன்றபோது ஷோரூம் மேலாளர் உடனடியாக அங்கே ஓடிவந்து அவர் இங்கே ஒரு சூப்பர் கார் வாங்குகிறார் என்று உறுதியாக கூறி அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தினார்.
முன்னாள் காதலியின் அதிர்ச்சி. இதைக் கண்ட அவரது முன்னாள் காதலி நம்ப முடியாமல் மேலாளரிடம் அவர் உண்மையில் இந்த காரை வாங்கினாரா என்று சந்தேகத்துடன் கேட்டாள். உண்மை வெளிவரல். மேலாளர் ஆம், இவர்தான் இந்த காரின் உண்மையான வாடிக்கையாளர் என்று கூறியதும் அவரது முன்னாள் காதலியின் முகம் வெறிபேறி மிகவும் கடுமையாக மாறியது. குழந்தைகளுடன் வெளியில் உலா வரும்போது ஒரு பொதுவான இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் எமுசியை சூயூஃபை பாட ஊக்குவிக்கிறாள். சிஸ்டம் வழங்கிய கால்டியர் மியூசிக் நாலெட்ஜ் மற்றும் மேம்படுத்தப்பட்ட குரல் வளத்துடன் கிதார் வாசித்து அவன் பாடும் பாடல் அங்கிருந்த அனைவரையும் சிலிர்க்க வைக்கிறது. ஜட்ஜ்கள் அவனுக்கு முழு மதிப்பெண் வழங்குகிறார்கள். மறுநாள் ஜுல்லின் குறிப்பில் இன்டர்வியூவிற்குச் செல்லும் ஷீச்சி எந்த கேள்வியும் கேட்கப்படாமல் உடனடியாக எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ் மேனேஜர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். இது எம்ஹுசியின் வேலைதான் என்று அவள் மனதில் நினைத்துக் கொள்கிறாள். சில மாதங்களுக்குப் பிறகு எம்ஹுசியின் பெற்றோர் விமான நிலையத்தில் இருந்து ஊர் திரும்புகிறார்கள். கடன்கள் அனைத்தும் முழுமையாக அடைக்கப்பட்டுவிட்டது. ஷான்ஷான் ரெசிடென்ஸ் வீட்டிற்கு வரும் பெற்றோர் தங்கள் மகன் இவ்வளவு பெரிய சொகுசு வீட்டை வாங்கியிருப்பதையும் 4 பேரக் குழந்தைகளை கண்டுபிடித்திருப்பதையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். திருமண விழாவை விரைவில் நடத்துவது என்று பெரியவர்கள் முடிவு செய்கிறார்கள். சூயூஃபை தனது மெட்டர்னிட்டி லீவ் முடிந்து மீண்டும் வேலைக்குச் செல்ல விரும்புவதாக கூறுகிறாள். அவளது சுதந்திரத்தை மதிக்கும் எமுசி அவளை தடுக்கவில்லை. அதே சமயம் வீட்டில் 4 குழந்தைகளையும் தானே பார்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறான். ஷீச்சி தன் புதிய வேலைக்காகவும் எமுசி செய்த உதவிகளுக்காகவும் அவர்களுக்கு இரவு விருந்து அளிக்கிறாள். அனைவரும் மகிழ்ச்சியாக உணவை உண்டு மகிழ்கிறார்கள். கதாநாயகன் கதாநாயகியின் வீட்டிற்குச் சென்று எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிட்டு பின்னர் அலுவலகத்தில் கதாநாயகியை அவமானப்படுத்த முயன்றவர்களை வேலையிலிருந்து நீக்குகிறான். தன் கடினமான காலங்களை எல்லாம் கடந்து இன்று தனக்கென ஒரு அன்பான மனைவியும் 4 அழகான குழந்தைகளும் பிரம்மாண்டமான சொத்துகளும் கிடைக்கப் பெற்றுள்ளதை எண்ணி எமுசி மனம் நெகிழ்கிறான். கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் பறந்து போய் அவரது குடும்பத்தின் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக பரிமளிக்கிறது.